இங்க நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கண்ணாடி கிளாஸ்லாம் உடைச்சு போடுறாரு. இப்ப அது மேலே அவ ஆடிட்டு இருப்பா. அவ டான்ஸ் ஆடுற விதமும் அப்பதான் அவ காதுல இருக்க அந்த பட்டர்ஃப்ளை மார்க் பாக்குறான். பார்த்ததுமே அவனுக்கு அவன் தங்கச்சி ஞாபகம் வந்துடுது. ஆக்சுவலா ஹீரோ சின்ன வயசா இருக்கப்போ அவனும் அவன் தங்கச்சி ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. இப்ப அவளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அப்பா வேற ஒரு பொண்ணு கூட இருப்பாரு. அந்த அப்பா கிட்ட தங்கச்சிங்கன்னு கேட்டா அவளை நான் காசுக்கு வித்துட்டேன்னு சொல்றாரு. இதனால ஹீரோட அம்மாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த இடத்துல அவன் ரிவர்ஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலா அந்த அப்பாவும் பாவம் அந்த லேடிக்கு காசு கொடுத்துதான் இந்த மாதிரி நடிக்க வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதால ஹீரோயின் அம்மாவோட அப்பா கிட்ட பணம் கேட்டிருப்பாரு. அவங்களும் பணம் வேணும்னா நீ என் பொண்ணை விட்டு போகணும், உன்னோட இந்த உடம்பு சரியில்லாத பொண்ணையும் கூட்டிட்டு போயிடணும், அப்பதான் நான் உனக்கு பணம் தருவேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பாவும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி போய் சொல்லி இருப்பாரு. ஹீரோயின் வீட்டுல தான் இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு காம்படிஷனுக்காக போறாங்க. அங்க இருக்க ஸ்டாஃப் ட்ரெஸ் அந்த ரூம்ல இருக்கு பாருங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் போறாங்க. அப்ப ஹீரோ அவ தங்கச்சிக்காக ரெடி பண்ண ட்ரெஸ் அங்க இருக்கும். ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டான்ஸ்ல எல்லாருமே மெய்மறந்து பாத்துட்டு இருக்கப்போ ஹீரோ அங்க வராரு. அவ அந்த ட்ரெஸ் போட்டு ஆடுறத பார்த்து அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா அது அவர் தங்கச்சிக்காக ரெடி பண்ண ட்ரெஸ். இப்ப அந்த இடத்துல அவகிட்ட சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல அவளை அடிக்கவே போறாரு. இப்ப அதே நேரத்துல அவளோட அப்பாவும் அங்க வந்துடுறாங்க. அந்த அப்பா பார்த்து கூட அவனுக்கு அது அவன் தங்கச்சிங்கிறது தெரியல. அந்த அப்பாவே அடிக்கிறான். அந்த லேடியோட பொண்ணுன்னு நினைச்சுக்கிறான். இப்ப ஹீரோட அப்பாவும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோட அப்பா காதுல இருக்க அந்த பட்டர்ஃப்ளை மார்க் நோட் பண்றாரு. அவரோட பையன் ஞாபகமா அவருக்கு வருது. இப்ப அதே நேரத்துல ஹீரோவோட அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. இப்பதான் அவங்க எல்லாருமே ஒரே குடும்பங்கிறதே அவங்களுக்கு தெரியுது. அந்த குடும்பமும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க.